ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி சேனைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இது ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஒரு டவுட் வரும், இது சேனைக்கிழங்கா இல்ல மீனானு. அப்படியே உங்களுக்கு மீன் மாதிரி சூப்பரா இருக்கும். நம்ம சேனைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தடிமனா இல்லாம இந்த மாதிரி ஓரளவு இருக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் புளி தண்ணிக்குள்ள ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க. அதுல ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம 10 நிமிஷம் புளி தண்ணிக்குள்ள ஊற வச்சிருக்க சேனைக்கிழங்கு எடுத்து இதுல போட்டுடலாம். சேனைக்கிழங்கு வந்து அரைவாசிக்கு நல்லா வேகணுங்க. பாருங்க, அரைவாசி வெந்த சேனைக்கிழங்கு வந்து நம்ம தண்ணி வடிச்சு ஒரு பிளேட்ல தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா இதுல தடவுறதுக்காக மசாலா ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஊத்திடலாங்க. ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம தயிர் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தயிர் ஊத்தி இந்த மசாலாவை வந்து நல்லா பிசைஞ்சிடலாங்க. பாருங்க, மசாலா வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம சேனைக்கிழங்குல வந்துட்டு மசாலா ஃபுல்லா படுற மாதிரி நம்ம தடவி எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து சேனைக்கிழங்குல வந்துட்டு பொரியல் செஞ்சிருப்போம், கட்லெட் செஞ்சிருப்போம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்க, இப்ப வந்து மசாலா ஃபுல்லா தடவியாச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்ப வந்து நம்ம வந்து ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் கொஞ்சமா ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து சேனைக்கிழங்கு எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. சேனைக்கிழங்கு ஃபுல்லா முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. இதை வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணாலே நம்ம போதும். பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு நமக்கு. இதை வந்து மெதுவா திருப்பி போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்க, பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. இது வந்து உங்க குழந்தைகளுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். சைவம் சாப்பிட்றவங்க, அசைவம் சாப்பிட்றவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இந்த சேனைக்கிழங்கு ரோஸ்ட் நல்ல மொறுன்னு மீன் மாதிரியே இருக்கும். எல்லாரும் மறக்காம உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.